அசோக், ராணி அருந்ததி வந்துருவாங்கல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க சுவாமி. நேரம் போய்கிட்டே இருக்கு. பூஜையை எப்போ ஆரம்பிச்சாதான் நல்ல நேரத்துக்குள்ள முடிக்க முடியும். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள வந்துருவாங்கல்ல? ஆ, கண்டிப்பா வந்துடுவாங்க சுவாமி. சரி, அவங்க வந்ததும் சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். ஓகே, சரிங்க சாமி. நீங்க ரெஸ்ட் எடுங்க. கௌரி, ஆ? சுவாமி தங்கறதுக்கு மாடியில் இருக்க ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. சரி, போங்க சுவாமி. வாங்க சாமி. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளுமா, எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்ல போறேன். இல்ல, இந்த பூஜைய நீங்க எந்த காரணத்துக்காக செய்ய போறீங்க? சித்தப்பா கிட்ட கேட்டா இது ஒரு சாதாரண பூஜை தான்னு சொல்றாரு. ஆனா இத பார்த்தா அப்படி தெரியலையே. இங்க இருக்கிறவங்க யாருக்கும் வராத சிந்தனை இந்த பொண்ணுக்கு மட்டும் வந்திருக்குன்னா இவளுக்கு அந்த அம்மனோட அருள் இருக்கணும். கண்டிப்பா இவ புத்திசாலி தான். உங்க சித்தப்பா சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண பூஜை தான்மா. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வழக்கமா செய்யற பூஜை தான். இதுல வேற எதுவும் சிறப்பு இல்லை. ஆனா எனக்கு அப்படி தோணல சாமி. எளிய பூஜைன்னு சொல்றீங்க, ஆனா எதுக்காக இந்த பூஜைக்கு திருவானைக்காவல்ல இருந்து ஒருத்தவங்க தீர்த்தம் எடுத்துட்டு வரணும்? சொல்லுங்க சாமி. மா, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருந்தா இந்த பூஜையை சாதாரணமா செஞ்சிருப்பாங்க. ஆனா இது ஜமீன் குடும்பம் இல்லையா? அதனால தான் திருவானைக்காவல்ல இருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வர வச்சு பெரிய அளவுல செய்ய போறாங்க. அவ்வளவுதாமா வித்தியாசம். இல்ல சாமி, நீங்க சொல்றதெல்லாம் என் புத்தி நம்பினாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது.